ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கிர்னி பழம் வளர்ந்த விதத்தையும் அதனுடைய பயன்களையும் பற்றி பார்க்கலாங்க. கிர்னி பழ செடி தானாகவே வளர்ந்து வந்ததுங்க. காய்கறி கழிவுகளை எல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு அதில் மண் போட்டு மேலே மூடி வச்சுருந்தாங்க. அதிலேருந்து 2 செடி தானாகவே வளர்ந்து வந்து 2 காய்கள் வந்திருக்குங்க. இன்னும் காய் பழுக்க ஆரம்பிக்கலைங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்குங்க. இந்த தடவை பழுத்தவுடன் காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த பக்கெட்டில் தாங்க செடி வந்துட்டுருக்கு. கீழே எல்லாம் காய்கறி கழிவுகள், மேலே கொஞ்சம் தாங்க மண் போட்டு வச்சுருக்கேன். முலாம்பழத்தில் விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குங்க. இது செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்குது. உடல் எடையை கட்டுப்படுத்தும் உதவுதுங்க. கோடை காலத்தில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாட்டை தடுக்கும். உடலை பாதுகாக்கவும் உதவுதுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய்